بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى عز وجل في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: اتقوا الله حيثما كنت، أو كما قال عليه الصلاة والسلام. அன்பான ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குர்ஆனிலே இன்றோடு 28 ஜுஸ்கள் நிறைவேறிவிட்டன. இன்று சூரத்துல் முல்க், சூரத்துல் கலம், சூரத்துல் ஹாக்கா, சூரத்துல் மஆரிஜ், சூரத்துல் நூஹ், சூரத்துல் ஜின், சூரத்துல் முஸம்மில், சூரத்துல் முத்தஸிர், கிட்டத்தட்ட ஒரு 8 சூறாக்கள் என்று ஓதப்பட்டன. இதில் ஆரம்பமாக ஓதப்பட்ட சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயம் சூரா. இந்த சூரா எந்த வீட்டிலே ஓதப்படுகிறதோ, இதை உறங்கும்போது யார் தூங்குவதற்கு முன்பதாக இந்த சூறாவை ஓதி தூங்குவாரோ, அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய கபருடைய வேதனையிலிருந்து அவரை பாதுகாக்கிறார் என்று ஹதீஸிலே வருகிறது. அதுபோன்று கபராளிகளுக்கு, நம்மளை விட்டு சென்ற முன்னோர்களுக்காக இந்த சூறாவை, சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி, இதை ஓதுவையானால் கண்டிப்பாக அந்த சூறாவை ஓதுவதை கொண்டு அந்த கபராளிகளுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாக்கிறான் என்று ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். குர்ஆன்ல ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. மொத்தம் எத்தனை சூறா இருக்கு குர்ஆன்ல? 100. யோசிக்கிறீங்க, எத்தனை சூறா? 114 சூறா. இல்லை, கடைசி நேரத்தில் உட்காந்துக்கிட்டு எத்தனை சூறா கேட்டால் சொல்லாமல் இருந்தால் அப்புறம் ஒரு நாள் பயம் பேசுனதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிருந்தா. இப்போ 114 சூறாக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒரு தனிச்சிறப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். தயவு செய்து உங்களிடத்தில் ஆரம்பத்திலிருந்து நாம் சொல்வது போன்று குர்ஆனை தயவு செய்து ஆராய்ச்சி செய்யுங்கள், அதை படியுங்கள், அதில் சொல்லப்பட்ட சட்டங்களை பாருங்கள், நன்மையான விஷயங்களை பாருங்கள். இன்று முதல் ரக்காயத்தில் ஓதப்பட்ட இந்த சூரத்துல் முல்குடைய ஆயத்துகளில் அல்லாஹ் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறார். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத்த. அந்த ரப்பு எப்படிப்பட்டவன் என்றால், அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், ஹலகல் மௌத வல் ஹயாத். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பிறக்கும் போதே அல்லாஹ் நமக்கு மரணத்தை எழுதி வைத்து தான் இந்த வாழ்க்கையை கொடுக்கிறார். எப்படி? நம்ம மௌத் அல்லாஹ் எழுதிட்டான், என்ன எப்பன்னு தெரியாது. எப்பன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது, அப்படித்தானே? தெரிஞ்சிருச்சுன்னா நேரம் பள்ளியை விட்டு போகுதுனால என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். இந்த வருஷத்துல மௌத்தா போக போறோம்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கால் பள்ளியை விட்டு என்ன செய்ய மாட்டோம், போகவே. மனிதனுக்கு தெரியல. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லும் பொழுது, மௌத்தானவருடைய வீட்டுக்கு போங்க, அந்த ஜனாசாவை பாருங்க,
அந்த மையத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிந்தனை வரும், மவனே நாளைக்கு நீ இப்படிதான் படுக்க வைக்கப்படுவாய், நாளை உன்னை இப்படித்தான் மக்கள் வந்து சந்திப்பார்கள். அது மட்டும் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜனாசால கலந்து கொள்ளுங்க, தொழுகையில கலந்து கொள்ளுங்க, தொழுகையை முடித்து கொண்டு கபருக்கு போங்க, கபூர்ல கூட நில்லுங்க, அவங்க அடக்கம் செய்யப்படுவதை பாருங்க. இது எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்துகின்ற பாடம், நமக்கு உணர்த்துற பாடம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லதி கலகல் மௌத வல் ஹயாத, மௌத்தையும் ஹயாத் வாழ்க்கையும், நீங்கள் வாழக்கூடிய அந்த ஹயாத் என்று வாழ்க்கையை படைத்த அல்லாஹ் அதை ஏன் படைத்தான் என்றால் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உலகத்திலே நீங்கள் செய்ய போகின்ற அமல்களை அழகாக செய்கிறீர்களா என்பதை சோதனை செய்வதற்காகத்தான் நாங்கள் மௌத்த படைச்சிருக்கிறோம். இந்த வாழ்க்கை, இந்த உலகம் ஒரு சோதனை களம். என்ஜாய் பண்றதுக்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு, நேரத்தை கழிப்பதற்கு நாம் இந்த உலகத்துல வரல. ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருப்போம், ஒரு நாளைக்கு பிரச்சனையோட இருப்போம். ஒரு நாள் அல்லாஹ் தான் வேறு இடங்களை சொல்லும் பொழுது, உங்களை நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு சோதனை நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். வலநபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஅ், பயத்தை கொண்டு உங்களுக்கு சோதனை கொடுத்து கொண்டே இருப்போம். எப்பவுமே மனுஷன் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனுக்கு ஒரு பயம், மனைவி நினைச்சு அல்லது மனைவி கணவன் நினைச்சு, பிள்ளைகள் நினைச்சு, வாழ்க்கையை நினைச்சு, அந்த ஒரு உள்ளத்தில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், வல் ஜூஅ், பசியை கொண்டு உங்களுக்கு நாங்கள் சோதனை கொடுப்போம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், வனக்ஸிம் மினல் அம்வால், நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா உங்கள் சொத்துல, உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில் ஒரு சோதனை வரும், ஒரு குறைவு வரும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், வல் அன்ஃபுஸ், வல் அன்ஃபுஸ், வீட்டில் நல்லா இருந்திருப்பாங்க. ஒரு தெரிஞ்ச சொந்தக்காரங்க வீடு, எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க வீடு இருக்கு. 3 மகன் அவருக்கு. மூத்தவர் மொத்தா போயிட்டார். மூத்தவர் அத்தா அம்மா இருக்கும்போது மூத்தவர் என்ன செஞ்சிட்டார்? மௌத்தா போயிட்டார். குளிக்க போனார். குளிக்க போன இடத்துல அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த கவலையிலே தகப்பனார் என்ன பண்ணிட்டாரு? அந்த கவலையிலே இருந்து அவரும் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதம் முன்னாடி மௌத்தா போயிட்டார். அதே இதில் அவங்க அத்தாவும் மௌத்தா போயிட்டார். இது ஒரே குடும்பத்தில் நடக்குது. இதுக்கெல்லாம் அம்மாவும் மௌத்தா போயிட்டாங்க. அதாவது பாட்டி கிட்டத்தட்ட 4 மௌத் ஒரே குடும்பத்தில். கேட்குற நமக்கே என்ன தூக்கி போடுது. அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பிள்ளைகள், அந்த பேர பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு? அப்போ சில நேரம் மரணங்கள் வரும். அந்த மரணத்தை கொண்டு சோதனை கொடுப்போம் சொல்லிட்டு, விவசாய ரீதியாக உள்ள விஷயங்களை நாங்கள் சோதனை கொடுப்போம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த சோதனைகளுக்கெல்லாம், இந்த சோதனைலாம் வரும் பொழுது யார் பொறுமையாக இருப்பாங்களோ அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். சுப செய்தி. அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வாழ்க்கை இருக்கிறதே, நான் வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறதே, நான் அடிக்கடி சொல்லுவேன், பிறந்த நாள்லாம் கொண்டாடுவான். நீ பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது. அதை என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில் ஒரு வருஷம் குறையுதுண்டு நீ கவலைப்படவே செய்யணும். அப்படி தானே? என் வயசு 35னா எனக்கு 36 வயசு ஆச்சுன்னா என்னாச்சு? அவனே மவுத்து ரெடியாக தலையில் தொங்கிக்கிட்டு இருக்கு. மவுத்து எப்போ வரும்னு தெரியாது. இது எல்லோருக்கும் உள்ளது. மவுத்துக்கு என்ன இல்லை, வயசு கிடையாது. மவுத்துக்கு சிறு ஆளு, பெரு ஆளு, 10 வயசு, 20 வயசு, 30, அல்லாஹ் எழுதிவிட்டால் ஒரு நேரம் முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது.
அப்ப அல்லாஹ் நம்மளை படைக்கும் பொழுதே, இந்த வாழ்க்கையை கொடுக்கும் பொழுதே மௌத்தையும் சேர்த்து தான் கொடுத்திருக்கிறார். ஆகையால் அல்லாஹ் நல்லடியார்களே, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கைக்கான தயாரிப்புகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவாங்க. மௌத்துடைய விஷயத்தை பற்றி அடிக்கடி நாம் மசூரா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மௌத்தை பற்றி சொல்லுவாங்க, காலங்காத்தால மௌத்தை பேசுறீங்களே சொல்லுவாங்கல்ல. இந்த கல்யாணத்தில் குத்துபா ஓதும், கல்யாணத்தில் குத்துபா ஓதும்ல அரபியில், அதில் முதல் ஒரு வசனம் ஓதுவோம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும். அது முதல் வசனம் என்னன்னா, அல்லாஹுவை பயப்படும்படி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், முஸ்லீம் இல்லாமல் மௌத்தா போகாதீங்க. இது தமிழில் சொன்னால் அவ்வளோதான், அப்படிதானே? என்ன கல்யாண சபையில் உட்கார்ந்துக்கிட்டு மௌத்தை பற்றி பேசுறீங்கன்னு அப்படிதானே சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் அதான் சொல்கிறேன். அந்த ஆயத்தினுடைய அர்த்தம் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் என்னன்னா முஸ்லீம் இல்லாமல் மௌத்தா போகாதீங்க. அல்லாஹ் எச்சரிக்கை சொல்கிறேன். அந்த வாழ்க்கையை இஸ்லாம் படி உங்களுடைய வாழ்க்கையை ஆக்கி கொள்ளுங்க, ஒரு 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 எச்சரிக்கை இடுகிறார். இப்போ அல்லாஹ் மௌத்தை, அந்த மௌத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கான தயாரிப்புகளை இந்த உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் நம்முடைய உயிர் ரூஹ் பிரியும் வரை அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது போன்ற வணக்கங்களை, இபாதத்துகளை, அமல்களை, திக்ருகளை, திலாவத்துகளை, இஸ்திக்பார்களை அத்துணையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நவைத்து சௌமகதீன் அன் அதாய் ஃபர்தி ரமதான ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா